பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக அவங்களை சந்திப்பதன் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 115 சங்கீதம் 12வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை நினைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்து போகலாம். சில நேரங்களில் பெற்றோர் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், பிள்ளைகள் பெற்றோரை மறந்து போகலாம். மறவாதவர் ஒரு உண்டு, இயேசு. அவர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார், ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. எப்பொழுதும் அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுது வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. உலகத்தில் ஒருவேளை அநேகரால் மறக்கப்பட்ட நிலை, பெற்றோரால், பிள்ளைகளால், உறவுகளால், நண்பர்களால் மறக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரு. நீ நினைத்திருக்கிறேன், நீர் ஆசீர்வதிப்பேன், நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கரம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மீது சோதரம் ஆசீர்வாதத்தின் மழையை பொழிந்தருள ஜெபிக்கிறப்பா. எல்லா நெருக்கங்கள் மாறட்டும், தடைகள் விலகட்டும். எதிர்பார்க்க நன்மைகளை பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதித்து மகிழப்படும். சில அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். இப்படி நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.